அண்ணாமலை அருணாச்சலம். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ காசியில் இருந்து உஜ்ஜயினிக்கு கிளம்ப போகிறோம். உஜ்ஜயினுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாம் காசி காலபைரவர் கோயிலுக்கு போய் அவரை தரிசனம் செஞ்சு அவர்கிட்ட அனுமதியும் உத்தரவும் வாங்கணும். உத்தரவு வாங்கினதுக்கப்புறம் நாங்கள் ரயில் நிலையத்தை நோக்கி பயணப்பட்டோம். இந்த மூட்டை முடிச்சுகள் எங்களுது கிடையாதுங்க. அந்த மேலே இருக்க பை மட்டும்தான் என்னது. நாங்கள் வாரணாசி ரயில் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தோம். இங்கே நிறைய மக்கள் தங்களோட ஊர்களுக்கு செல்வதற்காக மூட்டை முடிச்சுகளோட காத்துக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் போக வேண்டிய தொடரியுடைய நடைமேடை என்னும் வருகின்ற நேரத்தையும் பார்த்துட்டு போனோம். நாம் ஏற வேண்டிய ரயில் வந்து சேர்ந்தது. இந்த ரயில் காசி மகாகால் எக்ஸ்பிரஸ் வண்டி. நாம் நம்முடைய பெட்டியில் ஏறிட்டோம். வழி அனுப்ப வந்த சாமி எங்களோட ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வழி அனுப்புனார். ரயில் மெதுவாக கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. நான் காசிக்கு ஒரு பிரியாவிடை கொடுத்து கிளம்பணும். காசியினுடைய பிரம்மாண்டங்களான கங்கை நதி, விஸ்வநாதர் கோயில், காலபைரவர் கோயில், மணிகர்ணிகா மயானம் இவற்றை நினச்சிக்கிட்டே போனேன். இந்த காசியினுடைய இந்த இடங்களை பற்றி காணொளிகள் இருக்குது. அதனுடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்களும் அதை பாருங்கள். சுமார் ஒரு 20 மணி நேர பயணத்துக்கு பிறகு மகாகாலரின் நகரமான உஜ்ஜைன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரயில் வந்து சேர்ந்தது. காலை நேரத்தில் வந்து சேர்ந்திருந்தாலும் கொஞ்சம் தாமதமாக தான் ரயில்வே நிலையத்தை ரயில் அடைந்திருந்தது. நாங்கள் ரயிலை விட்டு கீழே இறங்கி வெளியே வந்தோம். ரயில் நிலையத்தினுடைய முகப்பில் ஒரு அருமையான அமைப்பை வச்சுருந்தாங்க. அதாவது நீரூற்றுக்கு நடுவில் மகாகால் ஜோதிர்லிங்கம் இருக்கிற மாதிரியான அமைப்பு ரொம்பவும் நல்லா இருந்தது. அடுத்ததான் நாங்கள் ஆட்டோ ஏறி நாம் கோயில் பக்கம் போக ஆரம்பித்தோம். கோயில் போய் சேர்ந்ததும் எங்களை முதல்ல வரவேற்றதே கஜமுகன் தான். எங்களுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புனித நீராட நாம் நதி கரையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பித்தோம். உஜ்ஜைனில் பாய்கின்ற இந்த புனித நதியின் பெயர் ஷிப்ரா. இந்த நதி விஷ்ணுவின் அவதாரமான வராக அவதாரத்தின் மார்பில் இருந்து உருவானதா புராணங்கள் சொல்லுது. அது தவிர ராமர் தனது தந்தை தசரதரின் இறுதி சடங்குகளை இந்த புண்ணிய நதியில தான் செஞ்சாரு. மேலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படும் மிகவும் பிரசித்தி பெற்ற கும்பமேளா இந்த நதிக்கரையில தான், அதுவும் ராம்காட் என்கின்ற அந்த படித்துறையில தான் நிகழ்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த புனித நதியில் இறங்கி வழிபாடுகள் முடித்து புனித நீராடி நாம் தயாரானோம். மதிய உணவு உண்டு விட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு மாலை வேளையில் நாம் கோவில் தரிசனத்திற்காக கிளம்பினோம். நாம் முதல்ல போனது உஜ்ஜைனில் உள்ள மகாகால பைரவர் கோயிலுக்கு தான் போனோம். தரிசனத்துக்கு போகிற வழியில் இருபுறமும் உள்ள இரும்பு தடுப்புகளில் மக்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் மனசில் வச்சு கயிறுகளை எல்லாத்தையுமே கட்டி தொங்க விட்டுருந்தாங்க. அந்த தடுப்புகள் முழுவதும் கயிறாக தான் இருந்துச்சு. கால பைரவ அஷ்டகம் பாடிட்டே போய் நாங்கள் மகா கால பைரவரை சீரும் சிறப்பமாக தரிசனம் பண்ணோம். தரிசனம் செய்த மகிழ்ச்சியோடு நாம் அடுத்த கோவிலை நோக்கி புறப்பட்டோம். அந்த கோவில் என்னன்னா உஜ்ஜயினி காளி கோவில். இந்த கோவில் காலபைரவர் கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்ததுனால நாங்கள் நடந்தே போனோம். சக்தி பீடங்களில் ஒன்றான கத்காலிகா என்று அழைக்கப்படும் இந்த கோயிலில்தான் சதிதேவியின் மேல் உதடு விழுந்த இடம். இந்த காளி தேவியின் அருளால தான் காளிதாஸ் எனும் நபர் மகாகவி காளிதாஸாக மாறினார். சக்திமிக்க இந்த காளி தேவியை தரிசனம் செய்ததுக்கு பிறகு அவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செஞ்சோம். தியானம் முடிச்சுட்டு அடுத்ததாக நாம் மகாகாலர் கோவிலுக்கு போனோம். மகாகாலர் கோவில் வளாகமும் கோவில் கோபுரங்களும் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிகவும் ஜொலித்து கொண்டிருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாகவும் ரம்யமாகவும் இருந்துச்சு. மகாகாலர் மந்திரத்தை உச்சாடனம் செஞ்சுக்கிட்டே நாம் தரிசனத்துக்கு போனோம். கைபேசி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் மூலவரை புகைப்படம் எடுக்கவும் அனுமதி கொடுத்துருந்தாங்க. நாம் மகாகாலரை தரிசனம் செஞ்சோம். அதனுடைய புகைப்படம் இங்கே இணைக்கப்பட்டிருக்கு. நீங்களும் மகாகாலரை தரிசனம் செஞ்சுக்குங்க. மகாகாலரினுடைய அருள் உங்களுக்கு இருக்கணும்னு நான் அவரை பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம்.
மகாகாலரை தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா சிறிது நேரம் அவருடைய சன்னதியில் உட்காந்து தியானம் செஞ்சோம். மனதுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் ஒருவித ஆன்மீக உணர்வோடவும் இருந்தோம். ரொம்ப ரொம்ப திருப்தியான உணர்வோடு இருந்தோம். தரிசனம் முடிச்சிட்டு நாம் கோவில் வளாகத்தை சுற்றி பார்க்கலான்ட்டு வெளியில் வந்தோம். அங்கே விதவிதமான புராண கதைகளை சொல்லும் சிற்பங்களை வச்சிருந்தாங்க. ரொம்பவும் அழகாக இருந்தது. மக்கள் எல்லோரும் அந்தந்த சிற்பங்கள் முன்னாடி நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. 8 பைரவரின் திருவுருவங்களையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நாம் 2வது சக்தி பீடமான ஹர்சித்தி சக்தி பீடத்தை தரிசனம் செஞ்சோம். அங்கே எதுவும் புகைப்படம் எடுக்க முடியலை. மக்களே, இந்த காணொளி இதோட நிறைவடையுது. அடுத்ததாக நாம் இன்னொரு ஜோதிர்லிங்கமான ஓம்காரேஸ்வரரை தரிசனம் பண்ண போகிறோம். அந்த காணொளியை இதனுடைய முடிவில் இணைக்கிறோம். தவிர்க்காமல் பாருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஹர ஹர் மகாதேவ்.